சில சமயம் பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் அவங்க ஒரு முழு குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்திடுவாங்க. நம்ப முடியுதா? இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு கதையத்தான் பார்க்க போறோம். ஒரு குடும்பத்துக்கு அசைக்க முடியாத தூணா இருந்த ஒரு மனிதரோட வாழ்க்கைய கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு வரிதான் நம்ம கதையோட ஆரம்பமே. இது சும்மா ஒரு வணக்கம் இல்ல, இதுக்குள்ள எவ்ளோ மரியாதை, நன்றி உணர்வு, ஒரு பெரிய சரித்திரமே அடங்கியிருக்கு. அப்படி என்ன சரித்திரம்? இந்த உறவு எப்படி உருவாச்சு? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி, இந்த கதைய நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல பாதுகாவலர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த மன்னார் குடும்பம் என்ன அர்த்தம் கொடுத்தாங்கன்னு நாம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இங்க பாதுகாவலர்னா ஏதோ சட்டப்படி இருக்கிற ஒரு கார்டியன் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல இது நம்பிக்கை, அறிவு, இது ரெண்டே வச்சு உருவான ஒரு ஆழமான பந்தம். எப்படி சொல்றது? ஒரு கலங்கர விளக்க மாதிரி நினைச்சுக்கோங்களேன். புயல்ல தத்தளிக்கிற கப்பலுக்கு வழிகாட்டுற மாதிரி வாழ்க்கையோட கஷ்டமான நேரத்துல அந்த குடும்பத்துக்கு அவர்தான் வழிகாட்டியா இருந்திருக்காரு. அப்போ இவ்ளோ ஆழமான ஒரு பந்தம் எப்படி ஆரம்பிச்சது? அதோட ஆரம்பம் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒண்ணு. வாங்க கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போய் இந்த உறவுக்கான விதை எப்படி விழுந்துச்சுன்னு பாப்போம். அவங்களோட இந்த பயணம் ஒரு 3 முக்கியமான கட்டங்களா பிரிஞ்சிருக்கு. முதல்ல ஒரு சாதாரண சந்திப்புல தான் எல்லாம் தொடங்குது. ஆனா போக போக அவர் செஞ்ச சின்ன சின்ன உதவிகளும் அன்பான செயல்களும் ஒரு பெரிய நம்பிக்கைய உருவாக்குது. கடைசியா அந்த நம்பிக்கை ஒரு நட்பையும் தாண்டி அவரையே அந்த குடும்பத்தோட பாதுகாவலரா மாத்துற அளவுக்கு அந்த உறவு பலமாயிடுச்சு. ஒரு உறவோட உண்மையான வலம் எப்போ தெரியும்? கஷ்டகாலத்துல தான். அதே மாதிரி இந்த பந்தத்தோட உண்மையான வலிமை அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டமான சவால்களை சந்திச்சப்பதான் வெளியே தெரிஞ்சது. என்ன நடக்குமோன்னு தெரியாத நேரத்துல அவரோட வழிகாட்டுதல் தான் முன்னாடி போறதுக்கு ஒரு வெளிச்சமா இருந்துச்சு. இந்த வரி ஒன்னே போதும் அந்த கஷ்ட காலத்துல அவரோட பங்கு எவ்வளவு வலுசுன்னு சொல்றதுக்கு. சரி, அப்படி என்னதான் சப்போர்ட் அவர் கொடுத்தாரு, அததான் இப்ப பார்க்க போறோம். இதுலேருந்து என்ன தெரியுது? அவர் சும்மா வேடிக்கை பார்க்கல. கஷ்டமான நேரத்துல தன்னோட அனுபவ அறிவை வச்சு நல்ல ஆலோசனைகளை சொல்லியிருக்காரு. நான் இருக்கேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி தைரியம் கொடுத்திருக்காரு. எல்லாத்துக்கும் மேல இந்த கஷ்டமெல்லாம் கொஞ்ச நாள் தான், நிச்சயம் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நம்பிக்கைய விதைச்சிருக்காரு. சரி, இப்ப நம்ம இருந்த காலத்துல இருந்து நிகழ்காலத்துக்கு வருவோம். அவர் செஞ்ச விஷயங்களோட தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க, அவரோட வழிகாட்டுதல் அந்த ஒரு ஜெனரேஷனோட முடியல. அது ஒரு அலை மாதிரி பரவி அடுத்தடுத்த தலைமுறைகளையே மாத்தி அமைச்சிருக்கு. அவர் ஏற்படுத்தி கொடுத்த கல்வி வாய்ப்புகள் தான் இன்னைக்கு அந்த குடும்ப வளர்ச்சிக்கே ஒரு பெரிய அஸ்திவாரம். அவர் சொல்லிக் கொடுத்த நேர்மை இன்னைக்கு அவங்களோட அடையாளமாவே மாறிடுச்சு. உண்மையா சொல்லணும்னா அவரோட தாக்கத்தை அளவிடவே முடியாது. ஒரு குடும்பத்தோட சரித்திரத்தையே மாத்தி எழுதணும்னா எத்தனை பேர் வேணும்னு நினைக்கிறீங்க? பதில் ஒன்னே ஒன்னு. ஆமா, ஒரே ஒரு நல்ல மனசு இருந்தா போதும். சோ இந்த மொத்த கதையில இருந்தும் நாம கத்துக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். அது வழிகாட்டுதல், மனுஷங்களுக்குள்ள இருக்க வேண்டிய அந்த இணைப்பு. இத பத்தி தான். இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். உண்மையிலேயே ஒருத்தர பாதுகாவலரா மாத்துறது எது? அது பட்டமோ பதவியோ இல்ல. அது என்னன்னா, தொடர்ந்து காட்டுற அன்பு, எந்த சுயநலமும் இல்லாத ஆதரவு, அப்புறம் கரெக்டான நேரத்துல சொல்ற ஒரு நல்ல வார்த்தை. இதுதான் ஒரு சாதாரண மனுஷனை ஒரு பாதுகாவலரா மாத்துது. இந்த கதையோட முக்கியமான பாயிண்டே இதுதாங்க. அவர் காசு பணம் கொடுத்து உதவினதை விட அந்த குடும்பத்தோட திறமை மேல அவர் வச்ச நம்பிக்கை இருக்கு பாருங்க, அதுதாங்க ரொம்ப பெருசு. அந்த ஒரு நம்பிக்கை தான் அவங்கள அந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கு. சரி, இந்த கதையோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி வழிகாட்டிகள், தூண் மாதிரி நிக்கிறவங்க கண்டிப்பா இருப்பாங்க இல்லையா? அவங்க யாருன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை இந்த உரையாடல் முடிஞ்சதும் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கலாம். என்ன சொல்றீங்க?